விஷ்ணு சஹஸ்ரநாமம். இன்று ஒரு திருநாமம். 75ஆம் திருநாமம் ஈஸ்வராய நமஹ. கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி கோவிலுக்கு நாதமுனிகள் எழுந்தருளினார். அப்போது பெருமாள் சன்னதியில் பக்தர் ஒருவர் ஆரா அமுதே என்று தொடங்கி தேனினும் இனிய 10 பாடல்களை பாடுவதை கேட்டு பரவசம் அடைந்தார் நாதமுனிகள். அதில் இறுதியான பாடல் உழலை என்பின் பேய்ச்சி முளையூடு அவளை உயிருண்டான் கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோப்பன் குழலின் மலியச் சொன்ன 1000த்துள் 10 மழலை தீர வல்லார் காமர் மானே நோக்கியர்க்கே என்று அமைந்திருந்தது. அவர் அருகில் சென்ற நாதமுனிகள் 1000 பாடல்களுள் இவை 10 என்று பாடினீர்களே, மீதமுள்ள 990 பாசுரங்களையும் நீங்கள் ஓத முடியுமா? அவற்றை கேட்க மிகவும் ஆவலாக உள்ளேன் என்றார். எனக்கு இந்த 10 பாடல்கள் மட்டுமே தெரியும். அவை எங்கள் ஊர் பெருமாளை குறித்து இயற்றப்பட்டவை. மீதமுள்ள பாடல்கள் வேண்டுமென்றால் நீங்கள் இவற்றை இயற்றிய நம்மாழ்வாரின் ஊரான ஆழ்வார் திருநகரியில் விசாரித்து பாருங்கள் என்றார். தன் ஊரான காட்டுமன்னார் கோவிலுக்கு திரும்ப வந்த நாதமுனிகள் தம் தந்தை ஈஸ்வர முனிகளிடம் நடந்தவற்றை சொன்னார். ஈஸ்வர முனிகள் நம்மாழ்வார் மட்டுமல்ல, மொத்தம் 12 ஆழ்வார்கள் உள்ளார்கள். அவர்கள் எழுதிய பாடல்கள் அனைத்துமே மிகவும் இனியவை, பக்தியையும் ஞானத்தையும் வளர்ப்பவை. அதனால் நீ அனைத்து ஆழ்வார்களின் பாசுரங்களையுமே மீட்டெடுக்க வேண்டும் என்றார். ஆனால் ஆழ்வார்களுக்குள் ஒவ்வொருவரும் வாழ்ந்த காலம் வேறு, ஊர்கள் வேறு. அனைத்தையும் மீட்டெடுத்து தொகுப்பது அவ்வளவு எளிதான காரியமல்லவே என்றார் நாதமுனிகள். ஈஸ்வர முனிகள் திருமாலுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். ஈஸ்வரன் என்றால் இவ்வுலகில் வாழும் உயிர்கள் மட்டுமின்றி வைகுந்த லோகத்தில் உள்ள முக்தி அடைந்த முக்தாத்மாக்கள் மீது முழுமையான ஆளுமை செலுத்த வல்லவன் என்று பொருள். அனைத்து இடங்களிலும் அனைவரிடமும் ஆளுமை செலுத்த வல்ல ஈஸ்வரனான ஆறாவமுதன் உன் மூலமாக ஆழ்வார்களின் அருளி செயல்கள் உலகுக்கு கிடைக்க வேண்டும் என முடிவெடுத்து விட்டான். முயற்சிகளை அவன் செய்வான், நீ அவன் கையில் ஒரு கருவிதான். அவன் மேல் நம்பிக்கை வைத்து நீ நம்மாழ்வாரின் ஊருக்கு செல் என்றார். ஆழ்வார் திருநகரியை அடைந்த நாதமுனிகள் நம்மாழ்வாரின் பாசுரங்கள் பற்றி அங்குள்ளோருக்கு தெரியுமா என விசாரித்து பார்த்தார். யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. நம்மாழ்வாரின் சீடரான மதுரகவி ஆழ்வாரின் ஊரான திருக்கோளூரை அடைந்த நாதமுனிகள் மதுரக்கவிகளின் குலத்தில் பிறந்த பராங்குதாசர் என்பவரை அணுகினார். அவர் நம்மாழ்வாரை குறித்து எங்கள் மூதாதையரான மதுரகவிகள் இயற்றிய கண்ணினுன் சிறுத்தாம்பு என தொடங்கும் 11 பாசுரங்களை மட்டுமே நான் அறிவேன். அவற்றை 12,000 முறை சொன்னால் நம்மாழ்வாரின் தரிசனம் கிடைக்கும் என்றார். தாமிரபரணி நதிக்கரைக்கு சென்று கண்ணினுன் சிறுத்தாம்பு பாசுரங்களை 12,000 முறை ஜபித்தார் நாதமுனிகள். வைகுந்தத்தில் உள்ள திருமால் தனது படைத்தளபதியான விஸ்வக்சேனரை அழைத்து, நீர்தான் முன்னம் பூமியில் நம்மாழ்வாராக அவதரித்து வேதங்களை எளிய தமிழில் வழங்கினீர். இப்போது நீரே நாதமுனிகளிடம் சென்று 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பாசுரங்களையும் வழங்கிவிடுங்கள் என்று ஆணையிட்டார். அதன்படி நம்மாழ்வாராக நாதமுனிகளின் முன்னே விஸ்வக்சேனர் தோன்றினார். 4000 திவ்ய பிரபந்தத்தை அவருக்கு அளித்தார். நாதமுனிகள் கும்பகோணத்துக்கு வந்து தன் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுத்த ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை தரிசித்து பரவசம் அடைந்தார். இப்படிதான் தமிழ் வேதமாகிய 4000 திவ்ய பிரபந்தம் நாதமுனிகளால் மீட்கப்பட்டது. ஈஸ்வர முனிகள் சொன்னது போல லீலா விபூதியான இவ்வுலகம், நித்திய விபூதியான அவ்வுலகம் அனைத்திலும் வாழும் உயிர்களின் மேல் ஆளுமை செலுத்த வல்லவனாக திருமால் விளங்குவதால் ஈஸ்வரஹ என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆளுமையோடு விஸ்வக்சேனரை அவர் நாதமுனிகளிடம் அனுப்பியதால் தான் 4000 நமக்கு கிட்டியது. இந்த ஆளுமை திறனை கூறும் ஈஸ்வரஹ என்ற திருநாமம் சஹஸ்ரநாமத்தின் 75வது திருநாமமாக அமைந்துள்ளது.
ஈஸ்வராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல ஆளுமை திறனை திருமால் அருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.